ஒசூர் அருகே நள்ளிரவில் பசுமாடுகளை திருடி சென்ற வாகனம் நாய்கள் குறைத்ததால் சினிமா பாணியில் தடுத்து நிறுத்தம். வாகனத்தை விட்டு தப்பியோடியவர்கள் குறித்து தளி போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தளி அருகே கொடகாரெட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமச்சந்திர ரெட்டி. இவர் 2.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 கறவை மாடுகளை பராமரித்து விவசாயம் செய்து வருகிறார். நேற்று இரவு சரக்கு வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் ராமச்சந்திரா ரெட்டி வளர்த்து வந்த பசுமாடுகளை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அருகே உள்ள சாரக்கப்பள்ளி என்னும் கிராமத்தில் பாபு என்பவரது மாட்டினை திருட முயன்றபோது நாய்கள் அதிக அளவில் குறைத்ததால் விழித்துக் கொண்ட பாபு வெளியே நின்று பார்த்தபோது தனது மாட்டினை இருவர் ஓட்டிச் செல்வதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பாபுவின் சத்தம் கேட்டு திருடர்கள் மாடுகளை விட்டு சரக்கு வாகனத்தில் தப்பி ஓடியுள்ளனர். தொடர்ந்து கார் மற்றும் டிராக்டர் உதவியுடன் குறுக்கிட்டு சாலையை அடைத்துவிட உஷாரான திருடர்கள் மாடுகள் மற்றும் சரக்கு வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இதுகுறித்து தளி போலீசாருக்கு கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் வாகனத்தை பரிசோதித்த போது கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திலிருந்து திருடி வந்த சரக்கு வாகனம் என்பதும் அதில் 2 வீச்சறிவாள், கடப்பாறை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்ததும் தெரியவந்தது. மேலும் வாகனத்தை கைப்பற்றி தளி போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.